ஒரு தம்மா துண்டு மரகதம் தான் பல கோடி ரூபாய்க்கு விலை போகுது. அப்படியேப்பட்ட மரகதத்தை வச்சு பல லிங்கங்கள், பல சாமி உருவங்கள் சொல்லிட்டு நிறைய செஞ்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இந்த உத்திர கோசமங்கையில இருக்கிற நடராஜர் சிலை. சிலை கிட்டத்தட்ட 6 அடி உயரத்துல இருக்குது. இந்த சிலை செய்யறதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான வரலாறு இருக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன், கேட்ச் பண்ணிக்கோங்க. மரைக்காயர் அப்படின்னு ஒரு மீனவர் இருக்காரு. அவர் வழக்கம் போல கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. சோ அப்படி மீன் பிடிக்கும் பொழுது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பச்சை கலர்ல ஒரு கல்லு கிடைக்குது. அந்த கல்லை எடுத்துட்டு போய் வீட்டுல உட்காரி ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் நிறைய பேர் கேட்டிருக்காரு. யாருக்குமே எதுவுமே தெரியல. சோ அதுக்கப்புறம் இது ஒரு அதிசய கல் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கல் எடுத்துட்டு போய் அந்த ஊர் ராஜா கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த ராஜா இந்த கல்லை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிக்கிறாரு. ஏன்னா அந்த கல்லு மிகப்பெரிய அளவுல ஒரு பச்சை கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பச்சை கலர்ல இருந்திருக்கு. சோ இந்த கல்லை வச்சு கண்டிப்பா ஒரு சாமி சிலை செய்யணும், அதுவும் ஒரு நடராஜர் சிலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன ஓடி இருக்கு. அதே மாதிரியே சிற்பிகளை கூப்பிட்டு இதுல ஒரு நடராஜர் சிலை செய்ய சொல்றாங்க. ஆனா சிற்பிகள் யாருமே அதை செய்ய முன் வரவே இல்லை. அந்த கல் வந்து மத்த கல்லோட ஒப்பிடும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா பச்சை கலர் இருக்கிறதுனால அதுல சிலை வடிக்கிறதுக்கு பயந்துகிட்டு யாருமே முன்னாடி வரல. சோ அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் வராரு. அவர் பேர் தான் சண்முக வடிவேலர். அவர் வந்து ஒத்துக்கிட்டு ஒரு சிலையை செய்யறாரு, ஒரு நடராஜர் சிலையை செய்யறாரு. அந்த சிலை வந்து கிட்டத்தட்ட 6 அடி உயரத்துக்கு செஞ்சு கொடுக்குறாரு. பார்க்கவே பர்ஃபெக்டா ஒரு நடராஜர் சிலையை செஞ்சு கொடுக்குறாரு. அப்படி செஞ்சு கொடுத்த சிலை தான்